பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் மனதளவில் சோர்ந்து போகிறோம். பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்களை சந்திக்கும் போது அவற்றை பற்றி அதிகமாக சிந்தித்து நம்முடைய ஆத்துமாவில் வருத்தப்படுகிறோம். உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அனுதின தியானம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3. உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது நம்முடைய மனதில் எழும் சோர்வு குறித்து அது பேசுகிறது. பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் மனதளவில் சோர்ந்து போகிறோம். பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்களை சந்திக்கும் போது அவற்றை பற்றி அதிகமாக சிந்தித்து நம்முடைய ஆத்துமாவில் வருத்தப்படுகிறோம். நாம் மிகுந்த நம்பிக்கை வைத்தவர்கள் நம்மை ஏமாற்றும் போது அல்லது நம்முடைய மிகுந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது நம்முடைய உள்ளத்தில் வேதனை எழுகிறது. மனசோர்வு ஏற்படும் அந்த வேளைகளில் தேவன் ஏன் அமைதியாக இருக்கிறார்? என் ஜெபம் தேவனால் ஏன் கேட்கப்படவில்லை? தேவன் என்னை மறந்துவிட்டாரா என்ற கேள்விகள் நமக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுக்கிறது. அந்த உள்ளான போராட்டமே நம்முடைய ஆத்துமாவை சோர்வடைய செய்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய எண்ணங்களில் சோர்வு உண்டாகாதபடி உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை நினைக்காமல் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எவ்வளவு துன்பமும் நிந்தையும் தாங்கினார் என்பதை நாம் மனதில் நினைத்து பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நோக்கி வரும் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், மனித ஏமாற்றங்கள், அவமானங்கள் இவையெல்லாம் மிகச்சிறியவையாக தோன்றும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2. இயேசு கிறிஸ்து மனிதர்கள் மூலம் மிகுந்த துரோகம் அனுபவித்தார். அவர் பாவமில்லாதவர், ஆனாலும் குற்றவாளியைப் போல் நடத்தப்பட்டார். அவர் உலகத்தால் நிராகரிக்கப்பட்டார். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். யோவான் 15:18-20 வரை நம்முடைய காயங்களை மட்டுமே நினைக்கும் போதும், நம் கண்ணீரை மட்டுமே நாம் கவனிக்கும் போது, நம்மை துன்பப்படுத்தியவர்களை மனதில் வைத்து அதை குறித்தே நாம் யோசிக்கும் போது நமக்கு சோர்வு வருவது நிச்சயம். எனவே நீங்கள் பாடுகள், போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் பாடுகளின் மத்தியில் கடந்து போகின்ற நமக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள். இதோ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சங்கீதம் 121:4-6 வரையில். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.